திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே இருதரப்பு பிரச்சனையில் இளைஞரின் மூக்குத்தண்டை உடைத்து கொடூர தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். தேங்காய் பறித்ததை தட்டி கேட்டதால் மோதலில் முடிந்த சம்பவத்தில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? தேங்காய் பறித்ததை தட்டி கேட்டதில் மோதல் ஏற்பட்டு இளைஞரை 20க்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பல் சேர்ந்து தாக்கும் அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. கொடூர தாக்குதலுக்கு உள்ளான இளைஞருக்கு என்ன ஆனது? திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த அத்திமா குளப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த சிலர் ரமேஷின் தோட்டத்தில் தேங்காய் பறித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் அந்த இளைஞர்களை தட்டி கேட்டதாக தெரிகிறது. இதில் ரமேஷ் பாபுவுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாற ரமேஷ் பாபு அவருடைய உறவினர்களுடன் சேர்ந்து ராஜேஷ் என்ற இளைஞரை சரமாரியாக தாக்கியுள்ளார். 20க்கும் மேற்பட்டோர் கொண்ட கும்பல் சேர்ந்து உருட்டுக்கட்டையால் சரமாரி தாக்குதலில் ஈடுபட்டனர். இதில் மூக்குத்தண்டு உடைந்து படுகாயமடைந்த ராஜேஷ் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்தார். பின்னர் அப்பகுதி மக்கள் ராஜேஷை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். மேலும் தாக்குதலில் காயமடைந்ததாக கூறி நிலத்தின் உரிமையாளர் ரமேஷ் பாபுவும் அதே அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த உமராபாத் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாக்குதலில் ஈடுபட்ட ரமேஷ் பாபு மற்றும் அவரது உறவினர் ஆனந்தன் உள்ளிட்ட 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக அதில் ஆனந்தனை கைது செய்து இளைஞர் மீதான தாக்குதல் தொடர்பாக விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர்.